நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பாஜக வேட்பாளருக்கு 8 முறை வாக்களித்த வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடியோவை பார்த்தபோது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜகவின் பூத் கமிட்டி லூட் கமிட்டியாக இருக்கிறதா என்ற கேள்வியையும் அகிலேஷ் யாதவ் எழுப்பியிருக்கிறார். 8 முறை வாக்களித்த வீடியோவை பார்த்தபோது தேர்தல் ஆணையம் விழித்துக் கொள்ளட்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போது நமது இணைப்பில் பாஜகவை சேர்ந்த ஆசீர்வாதா ஆச்சாரியா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார் வணக்கம். வணக்கம். சரி, 8 முறை வாக்களித்த வீடியோ பகிர்ந்து இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை? சார், அந்த வீடியோ நானும் பார்த்தேன். இதுல ஒரு பையன் ஓட்டு போடுற மாதிரி அவன் ஆதார் கார்டு கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இப்போ அவங்க ஹிந்தியில அதுல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ட்விட்டர் இதுலயே எழுதியிருக்காங்க, चुनाव आयोग जी देख रहे हैं एक लड़का 8 बार वोट कर रहा है अब तो जागी அப்படின்னு எழுதிட்டாங்க. அது அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ட்விட்டர் ஹேண்டிலே அவங்க அந்த டேக் கூட பண்ணாம அப்படியே போட்டிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. இதனுடைய பின்புலத்தை எலெக்ஷன் கமிஷன் தான் விசாரிக்கணும். ஆகவே யாருக்கா இருந்தாலும் சரி, அது பாஜகவுக்காக அது மாதிரி ஓட்டு போடுறதா அல்லது காங்கிரஸ் அது மாதிரி ஓட்டு போட்டிருந்தாலும் அது மாதிரி நடக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதுல ஒரு முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது கூட இதே மாதிரியான ஒரு இது வந்துச்சு, ஒரு வீடியோ வந்துச்சு. அதுல காங்கிரஸ் ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஆள் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ வந்துச்சு. உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் அது மேலே நடவடிக்கை எடுத்துச்சு. அந்த ஒரு தொகுதியில அந்த ஒரு பூத்துல அதுக்கு இன்னொரு தடவை தேர்தல் நடந்ததா தகவல் வந்துச்சு. இது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி தேர்தல் நடத்தும் பொழுது அந்த தேர்தல் நியாயமாகவும் முறைப்படியும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது அந்த எலெக்ஷன் கமிஷன் அதுக்குரிய அந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கும் என்று நம்புகிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை யார் தவறு செய்திருந்தாலும் நிச்சயம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி சார். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.